ஹலோ ஆல். எனக்கு ஒரு குட்டி டே இன் மை லைஃப் கிடையாது, ஈவினிங் இன் மை லைஃப் பார்த்துருவோமா? ஆக்சுவலி காலையிலேருந்து நிறைய வேலை இருந்துச்சு. ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன வேலை பார்ப்போமோ அந்த வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் சாட்டர்டேயில். ஸோ சாட்டர்டேனாலே நமக்கு வீட்டில் க்ளீனிங் ஒர்க் தான். ஸோ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். டே இன் மை லைஃப் எடுக்கலாம்னு நினச்சேன். சரி, வழக்கமாக எல்லா நாளும் அதே தானே போட்டுட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஈவினிங் மட்டும் எடுத்துக்கலாம்னு சொல்லி இன்றைக்கி ஈவினிங் தான் வீடியோ எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ எங்கள் பக்கத்தில் வந்துட்டு அம்பத்தூரில் ஒரு திருமண மண்டபத்தில் ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்கன்னு சொல்லி இந்த இன்ஸ்டாகிராம்லாம் பயங்கர வைரல் ஆகிட்டு இருந்துச்சுல. ஸோ அந்த ஸ்டாலுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கிளம்பிட்டுருக்கேன். ஸோ ஈவினிங் ஒரு 6 o'clock இருக்கும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு நானும் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து கிளம்பியாச்சு. நானும் ரெடி ஆகிட்டு என்னோடய குட்டி மேடமையும் வந்து அழகாக ரெடி பண்ணி கிளம்பியாச்சு. இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் நடந்துச்சு. அது இப்போ நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதெல்லாம் எனக்கு தெரியல எப்படி நடக்கும்னு சொல்லி நான் வந்து பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக கிளம்பி ஒரு மாதிரி இதுவாக போனேன், என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லி எக்ஸைட்மெண்ட்டாக கிளம்புனேன். அண்ட் என்னோடய ஃப்ரெண்டும் ஒருத்தவங்க அங்கே ஸ்டால் போட்டிருந்தாங்க. அவங்களுமே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீ வந்து பாரு அப்படின்னு சொல்லி. சரி, ஆல்ரெடி பிளான் இருந்துச்சு போகலான்னு சொல்லி. சரி, இவங்களும் அங்கே போட்டிருக்காங்களே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. சிம்பிளாக சும்மா நான் ரெடியாக இருந்தேன். பக்கத்தில் தானே போகிறோம், சும்மாவே நம்ம சோம்பேறி தானோம் கிளம்புறதுக்கு. ஸோ இது பக்கத்தில் தான் அப்படிங்கிறதுனால சிம்பிளாக மட்டும் ரெடி ஆயாச்சு. நான் இந்த இன்ஸ்டாகிராமில் வைரல் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கு ஒரு யோசனை வருது. ஒரு வேளை எனக்கு மட்டும்தான் அது அந்த மாதிரி ஃபீல்டில் வந்துக்கிட்டே இருந்துச்சா இல்லை எல்லாருக்கும் வந்துச்சான்னு தெரியல. மேபி நான் இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால அது எனக்கு வந்து ஃபீல்டில் வந்துக்கிட்டே இருந்துச்சான்னு தெரியல. நிறைய வீடியோஸ், நிறைய இன்ஃப்ளூயன்சஸ்லாம் அதை எடுத்து போட்டிருப்பாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. இந்த பக்கத்தில் இருக்க மாலில் வந்துட்டு ஸ்டால் போட போகிறோம்னு சொல்லி ஒரு 2 weeks முன்னாடிலேருந்து வந்துகிட்டே இருந்துச்சு. 2 weeks முன்னாடி யோசிச்சு வச்சுருந்தேன், சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்ட்ரிலாம் எதுவும் கிடையாது, சும்மா போய் பார்க்குறதுக்கெலாம் அமௌண்ட் இல்லை, வேணும்னா ஏதாவது வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான். ஸோ அது ஒரு பெரிய திருமண மண்டபம், ஒரு மேரேஜ் ஹால். ஸோ அதில் வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படின்னோடனே சரி போகலான்னு அப்போ 2 weeks முன்னாடி பிளான் பண்ணேன். ஆனால் என்னென்னா இன்றைக்கி தான் 4ங்கிறத மறந்துட்டேன் காலையில். அதுக்கப்புறம் சடார்னு திரும்ப இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது தான் ஃபீட் வந்துச்சு. ஐயோ, இன்றைக்கி தான்டா 4ஆம் தேதி, சரி கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன். ஸோ கிளம்பிட்டு போயாச்சு. ஒரு பெரிய சம்பவம் நடந்துருந்துச்சு சொன்னேன் இல்லையா? அந்த சம்பவம் என்ன அப்படின்னா, வீட்டிலேருந்து அழகாக கிளம்பி ரெடியாகி போயாச்சு. அந்த மண்டபத்தில் கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபஸ்ட் ஃப்ளோர் 2 ஃப்ளோர்லேயுமே வந்துட்டு இந்த ஸ்டால்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. குட்டி குட்டியாக நிறைய ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. சரியான கூட்டம் அங்கே. ஏன்னா சாட்டர்டே இல்லையா? அதுவும் என்ன மாதிரி நிறைய பேருக்கு ஃபீட் போயிருக்கு போல் இருக்குது. அவ்வளோ பேர் அங்கே கூட்டம் குவிஞ்சுது இன்றைக்கி பயங்கர. அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகரணும் அப்படின்னாலே கொஞ்சம் நேரம் எடுத்துச்சு. முன்னாடி இருக்கிறவங்க தள்ளி போனால் தான் நம்ம போக முடியுன்ற அளவுக்கு அவ்வளோ கூட்டம். ஸோ நான் என்ன பண்ணேன், கிரவுண்ட் ஃப்ளோரில் முதல்ல போய் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலான்னு கிரவுண்ட் ஃப்ளோரில் போயாச்சு. அங்கே நிறைய கடைங்க இருந்துச்சு. நானும் ஒரு சில ஐட்டம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரே ஒரு ஐட்டம் வாங்கி கேஷ் கொடுத்து சேஞ்ச் வாங்கி கையில் வச்சுக்கிட்டேன். ஸோ ஒரு சேஞ்ச் வாங்கி கையில் வச்சுக்கிட்டு திரும்ப அடுத்த கடையெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணேன், கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லாம் சுற்றிட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகலான்னு பிளான் பண்ணிட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகணும். போயிட்டே இருக்கும்போது தான் கையில் பார்க்குறேன், நான் சேஞ்ச் மாற்றி வச்ச காசை காணும். எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. அந்த கேஷை வந்துட்டு நான் இன்னொரு 2 ஐட்டம்ஸ் வாங்கலான்னு சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் என்ன சொன்னார், எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னார். எனக்கு வந்து அதுவும் ஒரு கடுப்பு. ஐயோ, நம்ம வாங்கியாவது இருந்தோம்னா அந்த காசு செலவாவது பண்ணியிருப்போமே, ஏதாவது பொருளாவது வாங்கியிருப்போமே, காசு வேஸ்ட்டாக போச்சே அப்படிங்கிற மாதிரி போய் திரும்ப சுற்றி பார்க்குறேன். எங்கேயுமே காணோம். அவ்வளோதான், அதோட மூட் அவுட் ஆயிடுச்சு. இது என்ன சொல்கிறது, அடுத்த வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லை. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் சுற்றி பார்த்துருந்தோம். மேலே போகும்போதே இந்த மாதிரி கேஷ் வந்து மிஸ் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சு. நானும் கீழே போய் ஒரு 2 ரவுண்ட் அடித்தேன். கண்டிப்பாக ஆப்வியஸாக இருக்காது, ஏன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குல்ல. கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க எடுத்துருந்துருப்பாங்க. எடுத்தவங்களுக்கு லக்குன்னு சொல்ல வேண்டியது தான். வேறு என்ன பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியல. 2-3 வாட்டி நானும் ரவுண்ட் அடித்தேன். திரும்ப எங்கேயாவது கிடச்சிருமான்னு கீழேயே பார்த்துக்கிட்டே போனேன். ஆனால் கிடைக்கல. ஸோ வேறு வழி இல்லாமல் அங்கேருந்து என்ன சொல்கிறது, அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு மனசும் வராதில்ல நமக்கு, சுற்றி பார்க்குறதுக்கும் சுத்தமாக தோணலை. எந்த பொருளும் வாங்கணுன்னு மனசே வரல. நான் வந்துட்டு கீழே இந்த மோமோ ஷாப்லாம் வேறு போட்டிருந்தாங்க. மோமோ வாங்கலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 ஐட்டம் பார்த்துருந்தேன். அந்த ஐட்டம்ஸ் வாங்கிடலான்னு நினச்சேன். சரி, மேலே போயிட்டு வந்து கீழே வாங்கிக்கலாங்கிற ஒரு கொடுமை, காசு வந்து காணாமல் போனதுனால சுத்தமாக மைண்டும் அப்செட் ஆயிடுச்சு. சரி, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் நமக்கு இன்னும் டென்ஷன் தான் ஆகும்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பலானே பிளான் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பாருங்கள் இந்த இடம். ஸோ நாங்கள் போனது ஒரு 6:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. போக 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 இன்னும் கூட்டம் ஹெவியாகிடுச்சு. ஸோ வெயிலில் யாரும் மோஸ்ட்டாக வரமாட்டோம்ல. ஸோ ஈவினிங்கில் வந்து எல்லோரும் கிளம்பி பிளான் பண்ணி வந்தாங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு கொடுமை நடந்துருச்சு. நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதுங்கிற மாதிரி மைண்டில் தோணிக்கிட்டு ரிட்டனும் வந்துட்டோம். ஸோ வேறு வழி இல்லாமல்
வந்துட்டு அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் சூப்பர் மார்க்கெட் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. ஆக்சுவலி அது வந்து இந்த மண்டபத்துக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே தான் இருந்துச்சு சூப்பர் மார்க்கெட் கொஞ்சம் தூரத்தில். சரி வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து தேவையானதெல்லாம் வாங்கிட்டும் ரிட்டன் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். இது வந்து இங்கே காய்கறி அதுக்கப்புறம் இந்த ப்ரொவிஷனல் ஐட்டம் எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே மொத்தமாக வாங்கிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த ஸ்டாலில் இருந்து இந்த இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் தான் வாங்கியிருந்தேன். இந்த காப்பு ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து ரேட்டு 150 சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு ஓகே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. சரின்னு சொல்லி இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் நோஸ் பின் ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் ப்ரௌனி ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு காரில் வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த இதில் வைக்கிறதுக்கு என் பொண்ணு வந்து கேட்டிருந்தான்னு சொல்லி அதை ஒன்று வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 டிஷர்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, ஆஃபரில் போட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே வந்துட்டு வாங்கியாச்சு. இவ்வளோ தான் வாங்கியிருந்தேன். இன்றைக்கி என்னோடய நாள் இப்படி தான் போச்சு கொடுமையாக.